ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் அனுபவம் புதுமை. மறுபடியும் சொல்கிறேங்க, இது என்னுடைய சேனல் இல்லை, நம்மளுடைய சேனல். நம்மளுடைய சேனலுக்கு மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இது ஒரு விழிப்புணர்வு சேனல், சோஷியல் அவேர்னஸ் சேனல். கண்டிப்பாக இது நம்ம சமுதாயத்துக்கு தேவையானது தாங்க இதெல்லாம். ஸோ அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்கும் ரீச் ஆகிற அளவுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கு நம்ம கண்டென்ட்டோட தலைப்பு வந்து டோன்ட் ஜட்ஜ் அதர்ஸ். ஆராயாம தீர்மானிக்காதே, எதையும் ஆராயாம தீர்மானிக்காதே என்பதுதான் கருத்துங்க. ஏன் டோன்ட் ஜட்ஜ் அதர்ஸ் சொல்கிறோன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். எதையுமே ஆராயாமல் நான் ஒரு தீர்மானத்துக்கு வரக்கூடாதுன்றது தான் இந்த தலைப்பில் நான் சொல்ல போகிறது. நம்மளுடைய யதார்த்தமான டே டு டே லைஃப்பில் நிறைய மனிதர்களை நம்ம சந்திக்க நேரிடலாம். எல்லாரையும் பற்றி நம்மளால் புரிஞ்சுக்க முடியுங்களா? முடியாது. அதாவது ஒவ்வொருத்தரோட தோற்றத்தை வச்சு நம்ம ஜட்ஜ் பண்ணவே கூடாது. அதாவது நம்ம அக்கம் பக்கத்துலேயே எடுத்துக்கோங்களேன். ஒரு சிலர் தான் நமக்கு தெரியும், ஒரு சிலர் நமக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். ஆனால் அவங்கள பற்றி நமக்கு ஒரு தவறான கருத்து இருந்துகிட்டு இருக்கும். ஏன்னா அவங்களுடைய புற தோற்றத்தை பார்த்து நம்ம ஜட்ஜ்மெண்ட் பண்ணிடுறோம். அது ரொம்ப தப்பு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், ஒருத்தர் வந்து அடர்த்தியாக ஒரு மீசை வச்சுட்டு வராரு வச்சுக்கோங்களேன். அவரை பார்த்தாலே நம்மெல்லாம் பயப்படுவோம். அவரை பார்த்தாலே, ஏன்னா அவருடைய உருவத் தோற்றத்தை பார்த்து நம்ம என்ன பண்ணுவோம், ஓ இவர் கரடு முரடான ஆசாமி போல இருக்கு, பயமாக இருக்குது அப்படின்னு நினைப்போம். ஆனால் அது உண்மை அல்ல. அவரை நல்லா நீங்கள் அவர்கிட்ட பேசி பழகி பார்த்தீங்கன்னா அவருடைய இதயம் வந்து ரொம்ப மென்மையானதாக இதயமாக தான், ரொம்ப சாஃப்டான நேச்சருடையவராக தான் இருப்பார் அவர். அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், ஆரம்பத்தில் அந்த உருவத் தோற்றத்தை பார்த்து நம்ம ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்துடுவோம். ஸோ அது கூடாதுன்றது தான் இந்த கண்டென்ட்டோட தலைப்பு நான் சொல்ல வரேங்க. இப்போ இந்த தலைப்புக்கு ரிலேட்டடாக நான் ஒரு சின்ன கதையை, குட்டி கதையை சொல்கிறேங்க. அது மூலமாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஒரு கப்பல், அதாவது ஒரு தம்பதியினர் கப்பலில் பிரயாணம் செய்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குது. அந்த குழந்தை வந்து உறவினர் வீட்டில் விட்டுட்டு அவங்க கப்பலில் பிரயாணம் செய்துட்டு இருக்காங்க. அப்போது திடீர்னு கப்பலில் இருக்கிற கேப்டன் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் விடுறாரு, அறிவிப்பு விடுறாரு. அதாவது கப்பல் வந்து முழுகிற ஸ்டேஜில் இருக்குது, அதனால் கப்பலில் இருக்கிற லைஃப் போட்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் நம்ம கப்பல் கடலில் இறக்கி விடுறோம், எல்லாரும் உயிர் தப்பிச்சு போயிடுங்க அப்படின்ட்டு ஒரு அறிவிப்பு விடுறாரு. அதனால் அங்கே இருந்த கப்பலில் இருந்தவங்க, அந்த ஃபேமிலியாக ட்ராவல் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்க மற்றவர்களும் அவங்க தன்னுடைய உயிரை காப்பாற்றிக்கணும்னு சொல்லிட்டு அந்த லைஃப் போட்டில் இறங்கி தன் உயிரை காப்பாற்றிக்கிறாங்க. என்னங்க இது டைட்டானிக் ஸ்டோரி மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கிட்டத்தட்ட அப்படிதாங்க இதுவும். அப்போது இந்த கப்பல் நான் சொன்ன பாருங்கள், இந்த தம்பதியினர், இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப், அவங்களும் அந்த லைஃப் போட்டில் இறங்குறதுக்கு வராங்க. அந்த நேரத்தில் அந்த லைஃப் போட்டில் ஒரே ஒரு இடம் மட்டும்தான் இருக்குங்க தப்பிச்சு போகிறதுக்கு. அப்போது கேப்டன் சொன்னார், யாராவது ஒருத்தர் தான் அதில் இறங்க முடியும், நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க யார் இறங்குறது அப்படின்னு, நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க, முடிவுக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது கொஞ்சமும் யோசிக்காமல் கணவர் அந்த அவங்க மனைவியை விட்டுட்டு லைஃப் போட்டில் குதிச்சிடுறாருங்க. அப்போது அந்த லைஃப் போட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அந்த மனைவி வந்து ஏதோ கத்திட்டு இருக்காங்க. அப்போ அங்கே படகுல போகிறவங்களுக்கெல்லாம் என்னங்க தோணும்? உங்களுக்கு என்ன தோணுதுங்க? அந்த அம்மா என்ன சொல்லி கத்திருப்பாங்க, நமக்கு என்ன தெரியும்? ஆனால் அந்த படகுல போகிறவங்களும் அவங்கவுங்களுக்கு ஒரு நினைப்பு வந்திருக்கும். அவங்க எதுக்கு கத்துனாங்கன்னு தெரியாமல் அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கற்பனைகள் தோன்றிருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி. ஆனால் இதெல்லாம் எதையுமே பொருட்படுத்தாமல் கணவர் வந்து ரொம்ப அமைதியாக படகுல போயிட்டுருக்காரு, லைஃப் போட்டில் போயிட்டுருக்காரு. அப்புறம் இதை கேள்விப்பட்ட ஊர் மக்கள் எல்லாரும் வந்து ஒய்ஃபை வந்து கடல்லே தள்ளி விட்டு வந்துட்டான். ஜென்ரலாக மக்கள் அப்படி தானே பேசுவாங்க. ஒன்றுன்னா ரெண்டாக சொல்லுவாங்க, ரெண்டுன்னா மூணாக சொல்லுவாங்க. இந்த மாதிரி கதைகள் பின்னப்பட்டு ஊர் மக்கள் எல்லாரும் அவரை வந்து ஒய்ஃபை கடல்லே கொண்டுட்டு வந்துட்டான் அப்படின்னு தான் சொல்ல ஆரம்பித்தாங்க. புரளி பேசுறதுக்கு என்னங்க வேணும்? அவங்கவுங்க மனதில் தோன்றதெல்லாம் அவங்கவுங்க புரளி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் உண்மையான கதை என்ன நடந்ததுன்னு அங்கே கப்பலில் அவரோட சக பிரயாணிகளுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது 2 பேரில் யாராவது ஒருத்தர் தான் பிழைக்க முடியுன்ற ஒரு தீர்மானத்துக்கு வரும்போது அவர் தன் உயிரை காப்பாற்றிட்டு வராரு. இவ்வளோ தான் தெரியும் மற்றவங்களுக்கு.
ஆனால் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க அத்தனை பேரும் தன் ஒய்ஃபுக்கு ரொம்ப தீங்கி அழிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு புரளி பேச ஆரம்பிச்சிட்டு வந்தாங்க. இவர் அந்த குழந்தை இருக்கு சொன்னேன் இல்லையா, அது பெண் குழந்தை வேற. அது அந்த குழந்தைய ரொம்ப அன்போட பாசத்தோட அந்த குழந்தைய வளர்க்குறாருங்க. அந்த குழந்தையும் வளர வளர இந்த சமூகம் அவரை பார்க்குற அவங்க அப்பாவை பார்க்குற பார்வை, அவங்க அப்பாவை பற்றி பேசுகிற பேச்சு, அதாவது அவங்க அப்பா வந்து அம்மாவை கொண்டுட்டாருன்ற மாதிரி ஒரு தவறான செய்தி கேட்டு கேட்டு வளர்ந்து வளர்ந்து அந்த குழந்தைக்கு தன்னுடைய அப்பா மேலே ஒரு அவர்ஷன், வெறுப்புணர்ச்சி, ஒரு மனசு மூளையில் ஒரு வெறுப்புணர்ச்சியோடு அந்த குழந்தை வளர்ந்துட்டு வருது. பள்ளி படிப்பும் முடிஞ்சது, கல்லூரி படிப்பும் முடிஞ்சது. அந்த குழந்தை இப்போ வந்து அந்த குழந்தை வளர்ந்த பெண் ஆகிட்டா. ஒரு சமயம் அவங்க அப்பா வெளியில் போயிருந்தார். இந்த குழந்தை வந்து அவங்க அப்பா ரூமில், இந்த பொண்ணு வந்து அவங்க அப்பா ரூமில் எல்லாம் அலமாரி எல்லாம் திறந்து தன் அம்மாவுடைய ஃபோட்டோ எதனால் கிடைக்குமா அப்படின்னு ஆராய்ந்து பார்க்கும்போது அப்பாவுக்கு டைரி எழுதுகிற பழக்கம் இருக்கும் போல இருக்கு. அதை ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு டைரியாக அடுக்கி வச்சுருந்தாருங்க. இந்த இந்த பொண்ணு அதை அவங்க அப்பாவுடைய டைரியெல்லாம் எடுத்து படிக்க ஆரம்பிக்கும்போது எந்த வருஷம் அந்த சம்பவம் நடந்ததோ அந்த வருஷத்தோட டைரி எடுத்து அந்த பெண்ணை படிக்க ஆரம்பித்தான். படிக்க ஆரம்பிக்கும்போது அதில் அவங்க அப்பா எழுதியிருக்காரு, தன் மனைவியை நினைத்து சில குறிப்புகள் எழுதியிருக்காரு. என்னை மன்னித்து விடு, அவரோட மனைவியை பேரை சொல்லி என்னை மன்னித்து விடு. அதாவது உனக்கு வந்து ஒரு உயிர்கொல்லி நோய் இருந்தது, கூடிய சீக்கிரம் நீ இறந்துடுவேன்னுட்டு டாக்டருங்க சொல்லியிருந்தாங்க. இது உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். நம்ம 2 பேருக்கு மட்டுமே தெரிஞ்ச உண்மை இது. அதனால தான் அந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நம்ம குழந்தைக்காக வேண்டி நான் உயிர் பயிற்சி வந்தேன். நீ என்னை மன்னித்து விடு. இன்னமும் அதை நினச்சி நான் துயரப்பட்டுட்டு தான் இருக்கேன் அப்படின்ட்டு சொல்லியிருந்தான். நீயும் நான் அந்த லைஃப் போட்டில் குதிக்கும் போது நீ கடைசியாக சொன்ன வார்த்தை இன்னைக்கு வரைக்கும் என் காதில் ஒலிச்சிட்டே இருக்குது. அதாவது நம்ம குழந்தைய நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்படின்னு நீ கத்திட்டு இருந்த, அது என் காதில் இன்னமும் ஒலிச்சிட்டு தான் இருக்குது. கண்டிப்பாக நான் நம்ம குழந்தைய நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு அதில் எழுதியிருந்ததுங்க. அதாவது இந்த டைரி வந்து எந்த காலகட்டத்தில் அந்த சம்பவம் நடந்ததோ அந்த காலகட்டத்தில் எழுதப்பட்ட டைரி. இப்போது அவங்க மக அதை படிச்சுட்டு ரொம்ப அழுதாங்க. அதை படிச்சுட்டு ரொம்ப மன வேதனைப்பட்டான். நம்ம அப்பா இத்தனை வருஷம் நம்ம அப்பா மேலே ஒரு வெறுப்புணர்ச்சியோடு நம்ம வாழ்ந்துட்டு வந்தோமே, நம்ம அப்பா நமக்காக தான் உயிர் பயிற்சி வந்திருக்காரு. இந்த உண்மையை தெரிஞ்ச பிறகு அந்த குழந்தை ரொம்ப மன கஷ்டத்தோடு அழுதுட்டு இருந்தாலும் அவங்க அப்பா வந்த உடனே, அவங்க அப்பா வெளியில் போயிட்டு வந்த உடனே ஓடி போயிட்டு அவங்க அப்பாவை கட்டி பிடிச்சிட்டு அழுதாலாம். அப்பா என்னை மன்னிச்சிடுன்னுட்டு. அவங்க அப்பாவுக்கு எதுக்கு நம்ம குழந்தை அழுது, எதுக்கு மன்னிக்கணும் அப்படின்னுட்டு புரியாமல் திகைச்சு போயிட்டு இருந்தாங்களாம். அப்போது அவளுடைய கையில் அந்த டைரி இருந்ததுங்களாம். அவர் அந்த காலகட்டத்தில் அந்த பீரியடில் எழுதினார் பாருங்க டைரி. அந்த சம்பவம் நடக்கும்போது எழுதப்பட்ட டைரி இருக்கு இல்லைங்களா, அந்த டைரி அந்த குழந்தையோட கையில் இருக்குது, அந்த பொண்ணோட கையில் இருக்குது. அப்புறம் அவருக்கு எல்லாமே புரிய வந்தது. புரிஞ்சிட்ட பிறகு அவர் வேறு எதுவும் பேசவே இல்லை. அதெல்லாம் சகஜந்தாம்மா, அதெல்லாம் நீ இப்போ நான் இதெல்லாம் உனக்கு புரிய வைக்க வேண்டாம்னு நினச்சேன், நீயாவே புரிஞ்சுக்கிட்டியா அப்படின்ட்டு அவளை அழறத சமாதானம் பண்ணிட்டு இருந்தார். அதாவது இந்த கதையின் மூலமாக நாம் தெரிஞ்சுக்கிட்ட பாடம் என்னன்னா, ஒருத்தரை பற்றி ஆராயாமல் அவங்கள பற்றி முழுசாக தெரிஞ்சுக்காம எந்த விதமான முடிவுக்கும் நாம் வந்துவிடக்கூடாது. அவங்கள பற்றி நமக்கு எதுவுமே புரியாது, தெரியாது. ஆனால் மற்றவங்க அவரை பற்றி சொல்கிற பேச்சை கேட்டு அவர் மேலே ஒரு பேட் அவர்ஷன், ஒரு கெட்ட எண்ணங்கள், அவரை பார்க்கும்போதே ஒரு பேட் ஒப்பீனியன், ஒரு அவர்ஷன், அந்த மாதிரியே நம்ம வளர்த்துக்க கூடாது. அவரை பற்றி நல்லா அறிஞ்சு ஆராய்ந்து ஒரு முடிவுக்கு வரணும். மற்றவங்க சொல்கிறாங்களேன்றதுக்காக நம்மளும் அவங்கள பற்றி நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடாது. இதுதாங்க நான் சொல்ல வந்தது இந்த கதையின் மூலமாக. எதையுமே வெளி தோற்றத்தை வச்சு ஒரு முடிவுக்கு வரக்கூடாது. இப்போது ஒருத்தர் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறாரு, அவங்க வேலை நிமித்தமாக நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போவாங்க. ஆனால் அவங்க மனசுக்குள்ளே 1000 பாரங்கள் இருக்கும். ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம், பாரு என்ன நடந்தாலும் என்ன கஷ்டம் இருந்தாலும் ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறது அப்படின்ட்டு சில பேர் மற்றவங்கள பார்த்து பேசுறது, ஏளனமாக சிரிக்கிறது, அதெல்லாம் நடக்குது. யதார்த்தமான லைஃப்பில் நம்மலாம் டே டு டே லைஃப்பில் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அதனால் அவங்க மனசில் எத்தனை கஷ்டங்கள் இருக்குது, எத்தனை துயரங்கள் இருக்குது நமக்கு தெரியாது.
அதெல்லாம் ஆராயாமல் அவங்கள பற்றி ஒரு பேட் ஒப்பீனியன் நமக்கு மனசுக்குள்ளே வளர்த்துக்க கூடாது. அவங்கள பற்றி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு முடிவுக்கு நம்ம வரணும். நம்மளே தீர்மானிக்கக்கூடாது. நம்ம யாருங்க தீர்மானிக்கிறதுங்க? அடுத்தவங்கள பற்றி தீர்மானிக்கிறதுக்கு நாம யாருங்க? டோன்ட் ஜட்ஜ் அதர்ஸ். இதுக்கு தாங்க சொல்கிறது, டோன்ட் ஜட்ஜ் அதர்ஸ். ஆராயாமல் தீர்மானிக்காதே அப்படின்னு சொல்கிறது இதுதாங்க. இப்போ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இனிமேலாவது நம்ம வாழ்க்கையில் யாரை பற்றியும், அதாவது அவங்கள பற்றி தெரிஞ்சுக்காம எதையுமே நம்ம அவங்கள பற்றி ஒரு தப்பான கருத்து கொண்டு வரக்கூடாதுங்கிறது என்னுடைய நோக்கம். நீங்களும் இதை அக்செப்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். மறுபடியும் இன்னொரு அனுபவ கதையின் மூலம் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.